மயோனிஸை வச்சு யாராவது முட்டை ஆம்லேட் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு நான் பண்ண போறேன். அன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்ல யாருமே இல்ல, சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லாதனால சரி நார்மலா சப்பாத்தியும் மைனஸும் செஞ்சு சாப்பிடலாம்னு நினைச்சேன். தேவையான பொருட்கள் அண்ணாச்சி கடையில இருந்து வாங்கி வந்துட்டு என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி செய்யறதுல அண்ணனுக்கு கை வந்த கலை. கோதுமாவை பிசைஞ்சு ஓரமா வச்சுட்டு முதல்ல மைனஸை முடிச்சிருவோம். முட்டையை கையில எத்த முட்டை கீழே நழுவி ஓச்சு. அப்பவே சகுனம் சரியில்லைன்னு சொல்லிட்டு மிஷினை டிராப் பண்ணிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். யோசிக்காம 2 முட்டையை எடுத்து டக்கு டக்குன்னு ஜார்ல உடச்சு ஊத்திட்டு நல்லா கரன்னு அடிக்க ஆரம்பிச்சு. மிக்சியை சைட்ல ஓட விட்டு மைனஸ் ரெடி ஆகிறதுக்குள்ள சப்பாத்தி ரெடி பண்றோம் அப்படின்ட்டு சப்பாத்தி சுட்டுன்னு இருக்க நேரத்துல பக்கத்துல டம்முன்னு ஒரு சவுண்ட். என்னன்னு பார்த்தா மிக்சி ஓபன் ஆயிடுச்சு. மிக்சி ஓபன் ஆகி கீழே கால்வாசி மைனஸ் கொட்ட அதை நான் தொடைக்க ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. சரி இவ்வளவு கஷ்டப்படுறோம், அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா மைனஸோட கன்சிஸ்டன்சி கூட வர மாட்டேங்குது. நானும் அரைச்சி பாக்குறேன், முறைச்சி பாக்குறேன், அது என் வழிக்கே வரல. பா நீ ஆளை விடுப்பா சாமி அப்படின்னு கிவ் அப் பண்ணிட்டேன். அப்பதான் சரி நம்ம இதுல ஆம்லேட் பண்ணா என்ன அப்படின்னு தோணுச்சு. நம்ம மைனஸ் எடுத்து தவால ஊத்துன அது திருப்பி கூட போட முடியலங்க, அவ்வளவு சாஃப்ட். திருப்பி போட்டா 2ஆ பிஞ்சிச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தட்டுல எடுத்து போட்டு சாப்பிட்டேன். நம்ம ஃப்ரைட் ரைஸ் வாங்கும் போது கூட சாஸ் போட்டு கொடுப்பாங்கல்ல, அது சில்லி சாஸ். அது எல்லார் வீட்லயும் மீந்து இருக்கும். எங்க வீட்லயும் ஒரு 2 இருந்துச்சு. இந்த கஷ்ட காலத்துல கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு அந்த சில்லி சாஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்கிரீடியன்ஸ் வேணா கமெண்ட்ல மயோன்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. உனக்கே வரல எனக்கு எப்பறம் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் தப்பு பண்ணது செய்முறையில, இன்கிரீடியன்ஸ்ல கிடையாது. 2 முட்டை வீணா போனதான் மனசு. அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே. அண்ணன் போயிட்டு சமையல கத்துன அடுத்த வீடியோல சூர்யா வரேன்.